ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு அழகான ரொட்டீன் vlog தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த vlogல நான் ஷேர் பண்ணக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மீ இன் மை லைஃப். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கி vlogல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங் அண்ட் ஆர்கனைசிங் தான் இருக்க போகுது. இந்த மந்த்துக்கான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு. அது என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத இந்த vlogல இடையில நான் இன்க்ளூட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி கிச்சனில் இருக்க பேண்ட்ரி ஏரியாவை வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. நான் வந்து மொத்தமாக க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன்னா ரொம்ப டைம் எடுக்கும், அதிலே வந்து ரொம்ப டயர்டாயிருவேன். அப்படின்றதுனால 2 சைடு இருக்கிறதையும் ஒன்று ஒன்றா பிரித்து தான் பண்ணுவேன். ஒரு சைடு ஒரு நாளும் இன்னொரு சைடு டைம் கிடைக்கும் போதும் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைட் சைடு இருக்க ரேக் இருக்குல்ல, அது ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு இந்த மந்த் க்ராசரிஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது. ஸோ அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் தான் இந்த vlogல நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வேலை பார்க்கும்போது சில நேரங்களில் நமக்கு தொடர்ந்து அதே வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை டயர்டாயிருவோம். ஸோ அதெல்லாம் வந்து இருக்கக்கூடாதுன்றதுக்காக எப்போவுமே நான் ஏதாவது வீட்டில் வேலை பார்க்கும்பொழுது ஸ்பீக்கர் ஆன் பண்ணி ஏதாவது சாங்ஸ் ஏதாவது போட்டுக்கிட்டே அதை கேட்டுக்கிட்டே வேலை பார்ப்பேன். அப்படி எனக்கு பிடிச்ச சாங்ஸை கேட்டுக்கிட்டே வேலை பார்க்கும்பொழுது டைம் போகிறதும் தெரியாது, வேலையும் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் இன்றைக்கி சாங்ஸை போட்டு விட்டு அப்படியே வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ இதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்க போகிற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இன்றைக்கான டாப்பிக்கில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வாழ்க்கையை நம்ம பார்க்குற விதம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே மாறும். கரெக்டாக நம்ம ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது, வேலை பார்க்கும்பொழுது, கல்யாணத்துக்கு அப்புறம், குழந்தைங்க பிறந்ததுக்கப்புறமா அப்படின்னு நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம பார்க்குற விதமும் அதை பற்றி நம்ம சிந்திக்கிற விதமும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயுமே மாறும். அது சில பேருக்கு பாசிட்டிவாகவும் இருக்கலாம், சில பேருக்கு நெகட்டிவாகவும் இருக்கலாம். நீங்கள் எப்போவுமே உங்கள் லைஃப்பை பற்றி சில விஷயங்கள் ரொம்ப நெகட்டிவாகவே யோசிக்கிறீங்க. என் லைஃப்பில் ஒரு சில விஷயங்கள் மாறணும்னு நினைக்கிறேன், என்ன நான் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன், என்னோடய வாழ்க்கையில் எல்லாமே பாசிட்டிவாக நடக்கணும், அதுக்கு என்னோடய தாட்ஸ் வந்து பாசிட்டிவாக இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, உங்களோட அந்த பாசிட்டிவான திங்கிங்க்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், அந்த விஷயங்களில் நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்கும்போது உங்கள் லைஃப்பில் எவ்வளோ அழகான மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்றத பற்றி தான் இப்போ 1 by 1 ஒரு சில டிப்ஸாக உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் டிப், உங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை வரும்பொழுது நீங்கள் அந்த சூழ்நிலையை ஹேண்டில் பண்ணுற விதத்தையும் உங்கள் லைஃப்பை பார்க்குற விதத்தையும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா, அந்த டைமில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ உங்களை சுற்றி இருக்கவங்களோட கஷ்டங்களை கொஞ்சம் பாருங்கள். நம்ம லைஃப்லாம் இப்போ வந்திருக்குது அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு தோணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஒரு காய்ச்சல் வருது, இல்லை தலைவலி வருது, ஏதோ ஒரு சின்ன ஹெல்த் இஷ்யூ வருது, அதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு வச்சுக்கோங்க. அங்கே வந்திருக்கவங்களில் நிறைய பேர்த்த பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹெல்த் இஷ்யூனால் அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க, ரொம்ப நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பார்க்கும்பொழுது நமக்கே நிறைய நேரங்களில் தோணும், நம்ம வந்து இந்த தலைவலி வந்ததோ காய்ச்சல் வந்ததோ நம்மளால் தாங்க முடியல, இதுக்கே இவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், இவ்வளோ வருத்தப்படுறோம். இந்த மாதிரி ரொம்ப வருஷமாக அவங்களுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூ இருந்து அதுக்காக அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்து இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம லைஃப்பில் நம்ம இந்த அளவுக்கு இருக்கிறத நினச்சி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். அப்போது நம்ம லைஃப்பை நம்ம பார்க்குற விதமும் அதை பற்றி சிந்திக்கிற விதமுமே மாறும். பரவாயில்ல, நம்ம லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் நமக்கு இந்த கடவுளோ இயற்கையோ வந்து கொடுத்துருக்கு, நாம் தான் வந்து அதை பெருசாக யோசிக்காமல் நம்மளை சுற்றி நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களை கூட ரொம்ப பெரிய பிரச்சனை மாதிரி சிந்திக்கிறோம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கு நடக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை பார்க்கும்பொழுது நம்ம வாழ்க்கை எவ்வளோ பெட்டராக இருக்குது அப்படின்றத நினச்சி நம்மளால் சந்தோஷப்பட்டுக்க முடியும், பாசிட்டிவாகவும் நம்ம லைஃப்பை அப்ரோச் பண்ண முடியும். செகண்ட் டிப், உங்களோட லைஃப்பை நீங்கள் பார்க்குற விதத்தை மாற்றணும்னு நினச்சிங்கன்னா புது புது எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் உங்கள் லைஃப்பில் கொண்டு வர ஆரம்பிங்க. அதாவது ரொம்ப பாசிட்டிவான வேலை அந்த எக்ஸ்பீரியன்ஸஸ் இருக்கணும் அப்படின்றதுல மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க. இப்போது ஒரு சில ஹோம் மேக்கர்ஸே எடுத்துக்கலாம். அவங்களோட உலகமே அவங்களோட வீடாக மட்டும்தான் இருக்கும். அவங்க ஃபேமிலி, அவங்கள வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளை பார்ப்பாங்க, வீட்டில் இருக்கவங்கள பார்த்துப்பாங்க, அதுதான் அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கும். அதை விட்டு அவங்க வெளியில் போகணும்னு யோசித்தாலும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சின்ன பயமோ தயக்கமோ
வேண்டாம், நம்ம பெருசாக இந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் போக வேணாம், இந்த உலகமே நமக்கு போதும் அப்படின்ற மாதிரி ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே அவங்க வாழ்க்கையை வந்து வாழ பழகிக்குவாங்க. அப்படி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருக்கும் பொழுது நமக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸஸே கிடைக்காது. அப்போது நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்குற விதம் எந்த விஷயத்துலையுமே மாறாது. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களே தான் நம்ம டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கோம், வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே தான் பார்க்குறோம், வீட்டில் இருக்க வேலைகளே தான் ரொட்டீனாக பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னா நம்மளோட தாட் ப்ராசஸும் அதே மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுவே கொஞ்சம் அதை விட்டு வெளியில் போகிறது, ஒரு 4 பேரோட கொஞ்சம் மிங்கிள் ஆகிறது, பக்கத்தில் இருக்கவங்களோட பேசுகிறது, அவங்களோட கொஞ்சம் இன்ட்ராக்ட் பண்ணுறது, உங்களுக்கு ஒரு டான்ஸ் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதோ ஒரு யோகா கிளாஸோ இல்லை ஒரு மெடிடேஷன் கிளாஸோ போகணும்னு நினைக்கிறீங்க, அங்கே இருக்க சர்க்கிள் ஆஃப் பீப்புளை பார்க்கும் பொழுது அவங்களோட கொஞ்சம் பேசி பழகும் பொழுது உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும். புது புது எக்ஸ்பீரியன்ஸஸ் கிடைக்கும் பொழுது உங்களோட தாட் ப்ராசஸுமே மாறும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பார்க்குற விதமும் மாறும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு தோணும் நம்ம இருந்தது ரொம்ப குறுகிய வட்டத்துக்குள்ளே தான், அதனால தான் நம்ம வாழ்க்கையை ஒரே மாதிரியே ரொம்ப வருஷமாக பார்த்துட்டே இருந்திருக்கோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம லைஃப்பில் மிஸ் பண்ணிட்டோமே. கொஞ்சம் அந்த கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்திருந்தா நிறைய விஷயங்கள் வெளி உலகத்திலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்போம். அது மூலமாக நம்ம லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கோம் அப்படின்னு அப்போ தான் நீங்கள் யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி புது புது அனுபவங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கணும், அது உங்கள் வாழ்க்கையை நல்ல விதத்தில் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த மாதிரியான கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கனாலும் அதை விட்டு கொஞ்சம் வெளியில் வாங்க, அப்போ தான் அந்த மாற்றம் வரும். 3rd டிப் ரொம்ப சிம்பிளான டிப், கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்து லைஃப்பில் எப்போவுமே ரொம்ப நெகட்டிவான தாட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது, நீங்கள் லைஃப்பை பார்க்குற விதமும் நெகட்டிவாக இருக்குது, ஏனோ அப்படி என்னோடய மைண்ட் செட் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னா உங்களோட அந்த மைண்ட் செட்டை மாற்றிக்கிறதுக்கு ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதாவது இயற்கையோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது. என்ன பிரியா ஏதோ பெரிய டிப்பாக சொல்ல போகிறீங்கன்னு நினச்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நான் சொல்கிறேன், இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட அந்த தாட் ப்ராசஸையே மாற்றுறதுக்கு அந்த நேச்சர் வந்து அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்க. நம்ம இப்போ ஒரு பயங்கர டென்ஷனில் இருக்கோம், இல்லை ஒரு சின்ன கோவத்தில் இருக்கோம் அப்படின்னா வீட்டுக்குள்ளே 4 சுவத்துக்குள்ளேயே உட்காந்துருக்கப்போ அந்த கோவமும் டென்ஷனும் இன்னும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கதை நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். நம்மளோட மைண்ட் ஃபுல்லாக அதில் மட்டுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுவே டக்குன்னு கிளம்பி பக்கத்தில் இருக்க ஒரு பார்க்கோ இல்லை ஒரு பீச்சோ இல்லைனா உங்களுக்கு பக்கத்தில் ஒரு கிரவுண்ட் இருக்குது வாக்கிங் போகிற மாதிரி அப்படின்னா அங்கே நிறைய மரங்கள் இருக்குது, அந்த இடத்துக்கு நீங்கள் கொஞ்சம் நேரம் போயிட்டு வரீங்க அப்படின்னா அந்த டைம் நீங்கள் அங்கே ஸ்பெண்ட் பண்ணும்பொழுது அங்கே கிடைக்கக்கூடிய காற்றாக இருக்கட்டும், அந்த பசுமையான மரங்களை பார்க்கும் பொழுதோ உங்கள் மனசில் நிறைய பாசிட்டிவான மாற்றங்கள் வரும். நேச்சரோட நம்ம ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய டைம் நம்மளோட மனசில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சி நம்ம வாழ்க்கையில் நம்ம ரொம்ப பாசிட்டிவாக திங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான். இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்க்குற விதத்தை சீக்கிரமே மாற்றிக்கோங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlogல உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.